சிவனுக்கு அபிஷேகம் செய்யும் பால் சிவலிங்கத்தின் மீது பட்ட மறுகணமே தயிராக மாறும் அற்புதம் எங்கு நடக்கிறது தெரியுமா? கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வானுயர்ந்து நிற்கும் ஐயர்மலை சிகரத்தில்தான் அந்த மெய்சிலிருக்க வைக்கும் அதிசயம் அரங்கேறுகிறது. இங்குதான் அருள்மிகு ரத்தினகிரீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர்களின் குறைகளை தீர்க்கும் காக்கும் தெய்வமாக அருள் பாலிக்கிறார். இந்த மலைக்கோயிலை அடைவது ஒரு கடும் தவத்திற்கு ஒப்பானது. நெஞ்சை நிமிர்த்தும் 1140 செங்குத்தான படிகளை கடந்தே ஆக வேண்டும். உச்சி வெயிலின் உக்கிரம் தலையை பிளக்க, வியர்வை ஆறாக பெருக, கால்கள் தளர்ந்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே அவர்களை மேலே உந்தித் தள்ளுகிறது. அறிவியலின் பார்வையில் இவ்வளவு கடுமையான வெப்பத்தில் கொண்டு செல்லப்படும் பால் நிச்சயம் அதன் தன்மை மாறி விஷமாகிவிடும். ஆனால் ஈசனின் பேரருள் அங்குதான் வெளிப்படுகிறது. மலை உச்சியை அடைந்து அவர்கள் பால் குடத்தை இறக்கும் பொழுது அந்த பால் ஒரு துளி கூட கெட்டு போகாமல் புத்தம் புதிதாக இருக்கிறது. இதற்கு பிறகு அர்ச்சகர்கள் அந்த பாலை எடுத்து சிவலிங்கத்தின் மீது தாரையாக ஊற்றி அபிஷேகம் செய்ய, அப்பொழுதுதான் அந்த விண்ணதிரும் பேரதிசயம் நிகழ்கிறது. சிவலிங்கத்தின் மீது பட்ட மறுகணமே திரவமாக இருந்த பால் வெண்ணெய் போல திரண்டு புத்தம் புதிய தயிராக உருமாறுகிறது. இந்த அற்புதத்தை தங்கள் கண்களால் காணும் பக்தர்கள் பக்தி பரவசத்தில் மூழ்கி கண்ணீர் மல்க ஈசனை வணங்குகிறார்கள். தீராத நோய்களையும் தீர்க்கும் மாமருந்தாக இந்த அதிசய தயிர் விளங்குகிறது. இதை பிரசாதமாக உண்டால் எப்பேற்பட்ட கொடிய வினைகளும் விலகி